ஆடியோ லான்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே சீனியர் டைரக்டர். நம்ம பார்த்து நம்ம வந்து, என்னடா இப்படி படம் எடுக்குறாங்கன்ற மாரி ஃபீல் பண்ண எல்லா டைரக்டருமே அங்க வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, எ வேற எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு ஒரு சினிமால இருந்து வந்து இவ்வளோ சப்போர்ட் குடுத்தது கிடையாது. பட் அவங்க ஒரு கிராஃப்ட்ட வந்து அவங்க சினிமாவ எவ்வளோ லவ் பண்றாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றது வந்து அவங்களோட அந்த அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்க அவங்க இன்வால்வ் ஆனதே சொல்லுது. நெறைய பேர் எனக்கு பெர்சனலா கால் வேற பண்ணியிருந்தாங்க. நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கா ஆக்டிங்கா தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாரி இல்ல, நல்லா பண்ணியிருக்கப்பான்ற மாரி சொல்லி. ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு லைட்டா ஒரு கான்ஷியஸ்ல ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. பட் என்னன்னா கேமரா டீம் வந்து அந்த அளவுக்கு நியூ ஃபேஸ் மாரி என்ன ட்ரீட் பண்ணல அவங்க. படத்த பார்க்கும்போது நம்ம அப்பாவ நெனச்சு பார்ப்போம், அம்மாவ நெனச்சு பார்ப்போம். நம்ம தங்கச்சி, நம்மளுடைய சித்தப்பா, சித்தி, பசங்க எல்லாருமே நம்ம நெனச்சு பார்ப்போம். ஒரு கூட்டு குடும்பமா, ஒரு ஃபேமிலியா அந்த ஸ்ட்ரக்சர வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு 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 அவங்களுடைய ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான் அந்த படம். ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாங்க? எங்க அப்பா பார்த்தாரு. ஓகே. பார்த்துட்டு ஃபோன் அடிச்சாரு. "என்னப்பா படம் பார்த்தீங்களான்னு?" கேட்டேன். அவரு ஃபர்ஸ்ட் டே கூட போய் பார்க்கல. ஒரு வாரம் கழிச்சு தான் இல்ல பார்த்தாரு. நீங்க நடிச்சீங்கன்னாவது தெரியுமா? தெரியும் தெரியும். அது தெரியும். அது ட்ரெய்லர், போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருவேன். அவரு அங்க மதுரையில இருக்காரு. நான் இங்க சென்னையில எங்க தங்கி. ஓகே. பார்த்துட்டு, நல்லா இருக்குப்பா." அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனு. ஓகே. அது அவர் சொன்னது அது பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு நான் செல்லப்பிள்ளை ஃபேவரேட்டா இருந்தேன் நானு. அது ஒரு விஷயம். அது அப்படியே இருக்கு இப்போ. ஓகே. மத்தபடி வீட்ல எல்லாருமே ஓகே தான். நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி வந்து வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ் சார், சுதா கோங்கரா மேம், அப்புறம் அமீர் சார்லாம் கூட வந்து பயங்கரமா வந்து எல்லாருமே வந்தாங்க. இப்ப ஆடியோ லான்ச்சுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 30, 40 டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே சீனியர் டைரக்டர். நம்ம பார்த்து நம்ம வந்து, என்னடா இப்படி படம் எடுக்குறாங்கன்ற மாரி ஃபீல் பண்ண எல்லா டைரக்டருமே அங்க வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, வேற எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு ஒரு சினிமால இருந்து வந்து இவ்வளோ சப்போர்ட் குடுத்தது கிடையாது. பட் அவங்க ஒரு கிராஃப்ட்ட வந்து அவங்க சினிமாவ எவ்வளோ லவ் பண்றாங்க, எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றது வந்து அவங்களோட அந்த அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்க அவங்க இன்வால்வ் ஆனதே சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க. நல்ல படங்கள சினிமால இருக்கிறவங்களே வந்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. நெறைய பேர் எனக்கு பெர்சனலா கால் வேற பண்ணியிருந்தாங்க. நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கா ஆக்டிங்கா தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாரி இல்ல, நல்லா பண்ணியிருக்கப்பான்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நல்ல ப்ராஜெக்ட்ல சிக்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா பண்ணு அப்படின்னு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இன்னும் இன்னும் நல்ல ப்ராஜெக்ட்டா பண்ணு. வேற எங்கேயும் டைவர்ட் ஆயிடான்ற மாரி அட்வைஸ் குடுத்தாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி தான். அது ரொம்ப இந்த மாரி நான் நான் நெனச்சு கூட இப்பவுமே என்னால நம்ப முடியல. ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஓகே. ஈவன் பாக்யராஜ் சார் கூட உங்ககிட்ட பேசினதா மீன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணதா ஆமாமா. வந்து அவர் படம் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? லாஸ்ட்டா கடைசியா அவர் பார்த்த படம் ஹபீபி தான் பார்த்திருந்தாரு அவரு. ப்ரிவ்யூ நாங்க இங்க அவருக்குன்னு தனியா போட்டிருந்தோம். அவர் பார்த்துட்டு நல்ல ஒரு எங்களுக்கு வீடியோவா ஒரு ரெஸ்பான்ஸும் போட்டு குடுத்திருந்தாரு. ஓ, ஸோ ஓகே. நாங்க எங்க பேஜ்ல கூட போட்டிருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க எங்க டீமே வந்து அவருக்கு கண்டிப்பா அவருக்காக ப்ரே பண்றோம். ஷூர் சார். ஓகே. நீங்க வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்ணீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும்ல. அடுத்து நீங்க சொன்னீங்க, ஒரு 2, 3 நாள் நான் சும்மா காஸ்டியூம் போட்டு சுத்திட்டு இருந்தேன். நம்மள எதுக்குடா கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அதோட திடீர்னு கேமரால நிக்க வச்சு, "நீ தான்ப்பா ஹீரோ" அப்படின்னு சொன்னதும் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா கேமராக்கு பின்னாடி வேலை செஞ்சிருக்கோம். ஆ. பட் கேமராக்கு முன்னாடி நம்ம இருந்து பண்றதுங்கிறது புதுசு. பட் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. பண்ணிரணும் அப்படின்ற மாரி. அது அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு லைட்டா ஒரு கான்ஷியஸ்ல ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. பட் என்னன்னா கேமரா டீம் வந்து அந்த அளவுக்கு நியூ ஃபேஸ் மாரி என்ன ட்ரீட் பண்ணல அவங்க. ம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இப்போ மகேஷ் முத்துசாமி சார் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. சீனியர், அவர் பெரிய சீனியர் அவரு. நெறைய படம் பண்ணியிருக்காரு. பட் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இறங்கி எல்லாருக்கும் ஒரு அங்க தங்குறதுக்கு இடம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம உள்ள கொஞ்சம் ஊருக்குள்ள தான் ரிமோட்டான எடுத்தோம். அங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய வண்டிலாம் போகாது. இருந்தாலுமே ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க இறங்கி எல்லார்கிட்டயும் அவர் அவர் ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் அவர். காமா பேசுவார். அவர் 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தா நம்ம ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி ஏறிடும். பேட்டரி ஏறுன மாரி ஏறிடும். ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அங்க.
ஓகே சார். ஸோ இப்போ வந்து படம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு, சூப்பரான ரெஸ்பான்ஸே இருக்கு. அதை தாண்டி பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் இந்த படம் எதை பத்தின ஒரு கதைன்றது மட்டும் ஆடியன்ஸ்க்காக நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா என்டர்டெயின்மெண்ட் தான் இது ஃபுல்லாக. ஹியூமன் எமோஷன்ஸ் தான் உங்களுடைய ஒவ்வொருத்தர். இது அப்பா நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அப்பாவை நினச்சி பார்ப்போம், அம்மாவை நினச்சி பார்ப்போம், நம்ம தங்கச்சி, நம்மளுடைய சித்தப்பா, சித்தி, பசங்க எல்லாருமே நம்ம நினச்சி பார்ப்போம். ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 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 அவங்களுடைய ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான் அந்த படம். அதுதான் அந்த பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் இப்போ கடையநல்லூர், தென்காசிக்கு முன்னாடி கடையநல்லூர்ன்ற ஊரில் வந்து 90% மோஸ்ட்டாக முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபேமிலி ட்ராமாவா தமிழ் முஸ்லீம்ஸ்ன்ற ஒரு இதோட நம்ம வந்து புஷ் பண்ணி வந்திருக்கோம் ஹபீபி படத்தை. ஓகே சார். ஸோ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால நான் கேட்கறேன், உங்களுக்கு டைரக்டரா ஆகணும், நம்மளும் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படி ஆசை இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. ரெடியா இருக்கா? நான் ஐடியாஸ் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணது இல்லை. பட் கண்டிப்பா இன்னும் நிறைய கத்துக்கிட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இன்னும் அந்த மெச்சூரிட்டி, நான் நினைக்கிற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல. அதை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கு. Okay, அப்படி நீங்க டைரக்ட் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னா யார் அந்த படத்தோட ஹீரோவா இருப்பாங்க? நீங்களே இருப்பீங்களா இல்ல வேற யாரையாவது கேஸ்ட் பண்ணுவீங்களா? அது நான் வந்து எப்பயுமே வந்து அந்த கதையோட போக்குல யார் வர்றாங்களோ, அந்த டைம்ல யார் வராங்களோ அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சோ ஸ்டோரி இஸ் தி ஹீரோன்ற மாதிரி. ஆமா, அதுதான் மெயின். நானே இந்த ஹபீபி படத்துல வந்து ஹீரோவான்னு கேட்டீங்கன்னா நான் ஹீரோ கிடையாது. கதையில வர ஒரு மெயினான ஒரு கேரக்டர் தான். ஸோ கதையில இருக்கிற ஒரு மெயின் கேரக்டர். நம்ம அதுக்கு ஃபுல்லா நம்ம அந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ ஹீரோங்கிற அந்த லைன்லயே நான் திங்க் பண்ணல அதை பத்தி.